ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் அட் சிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுருங்க. பேன் சூடாகிற வெயிட் பண்ணுங்கள். பேன் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ரான் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பேசிக் தாளிக்கிறது, அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆக விடலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். நார்மலாக கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆக விடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ நல்லாயிருக்கும், கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்லேயே வச்சுட்டு வதக்க விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கணும். ரொம்ப ரோஸ்ட் ஆகும். நம்ம சிம்லேயே வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ஆகும் வெங்காயம் வதங்குறதுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெய் போட்டதும் போட்டிருக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமாவும் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயோட மிக்ஸ் ஆகி நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, வெங்காயமும் நல்லா கலர் மாறிடுச்சு, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்க விடணும். இது எப்படி வேகணும்னா, வெங்காயம் தக்காளி தனியாக தெரியக்கூடாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதங்க விடணும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்பயே பாருங்கள், கொஞ்சம் தக்காளி சேஞ்சஸ் தெரியுது. நம்ம போட்டப்போ ஆரஞ்சாக இருந்தது, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதோட நம்ம வதங்கும் போதே லைட்டாக அந்த கரண்டியில் ப்ரெஸ் பண்ண மாதிரி தக்காளி கொஞ்சம் நசுக்கின மாதிரியே வதக்கிக்கிட்டே இருந்தால் வதங்கிக்கிட்டே இருக்கும். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ காரம் ரொம்ப இருக்காது. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆக விடுங்க. இதெல்லாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு வேலை கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எறா போட்டதுக்கப்புறம் தண்ணி தானாக ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா. நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிளகாத்தூள் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த இறாவை சேர்த்துக்கலாம். இதில் இறாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடைய கொஞ்சமாக வதக்க விடலாம். நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். வெங்காயம் தக்காளி இறா மூணும் ஒரே இதே மாதிரி இருக்கணும். செப்பரேட்டாக தெரியாமல் நல்லா இதோட மர்ஜ் ஆகிடணும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக தெரியும். ட்ரை ஆக நம்ம எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ண இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இறா சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேணாம். இறாலாம் தானாக தண்ணி வரும். இறாலாம் தானாக தண்ணி விடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே ஊற்றலாம், ஆனால் வந்து தண்ணி ஊறி இருக்குது. சேர்த்து செக் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு காரம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி போதும் விட்டுடலாம். நல்லா வதங்கின எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க விடுங்க. இது வந்து சுடுசுடாக சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தொட்டுக்கிறதுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.